பெருமக்களே, கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்க நாம் எதற்காக காத்து கொண்டிருந்தோமோ அதனுடைய உச்சத்திற்கு வந்திருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். அதிகாலை இங்கே கோவிலில் தூபதீப ஆராதனை செய்து நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதில் நினைத்து அங்கே பரணி தீபத்தை ஏற்றினார்கள். சரியாக 6:03 மலையினுடைய உச்சியிலே உண்ணாமலையும் அண்ணாமலையும் நினைத்து அங்கே மகாதீபம் ஏற்றப்பட்டது. லட்சோப லட்சம் பேர் இல்லத்தில் இருந்தபடியே நம்முடைய உள்ளம் குளிர அதை பார்த்தார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல நம்மை ஒரு கண்ணப்ப நாயனாரைப் போல கண்ணை கொடுக்க முடியாது, திருத்தொண்டரை போல பிள்ளைக்கறி தர முடியாது, பூசலாரைப் போல உள்ளத்தில் கோயில் கட்ட முடியாது, இளையான்குடி மாரநாயனாரைப் போல வறுமையில் உணவு சமைத்து கொடுக்க முடியாது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் போல மலையை நெல்லை மலைமலையாக பெற்று அடுத்தவருக்கு தர முடியாது, காரைக்கால் அம்மையாரைப் போல அல்லது கமலவதியைப் போல மெய்ப்பொருள் நாயனாரைப் போல திருநீலகண்டரைப் போல நம்மால் முடியாது. ஆனாலும் புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை லட்சோப லட்சம் அன்பர்களுக்கு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக உருவம் தெரியாவிட்டாலும் ஒளி அலை வாயிலாக இதை கேட்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு சொல்கின்றேன். கிரிவலம் வரக்கூடியவர்கள் அருள் கூர்ந்து பிளாஸ்டிக் என்கின்ற நெகிழியை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் என்கின்ற வேண்டுகோளை இந்த திருவண்ணாமலை தீபத் திருநாளில் பணிந்து வைக்கின்றேன். தீக்குச்சிகளை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். ஒரு தீக்குச்சி 1000 மரங்களை அழித்துவிடும் என்பதால் அருள் கூர்ந்து கிரிவல பாதையில் மலை வளத்தில் நம்முடைய சொர்க்கமாக இருக்கக்கூடிய தமிழக பூமியினுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பது, மண்ணையும் மரத்தையும் பாதுகாப்பது நம்முடைய கண்ணுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திருவண்ணாமலைக்கு மிக அருகாமையில் இருந்த தபோவனத்து சித்தர் ஞானானந்த சுவாமிகள் திருவண்ணாமலையிலே நடந்து திரிந்து இந்த மண்ணை மிகப்பெரிய வேடந்தாங்களைப் போல சித்தர்களின் சரணாலயமாக மாற்றி காட்டிய சேஷாத்ரி சுவாமிகள் உணவு அருந்த வருகின்றேன் என்று சொன்ன ரமணர் வாசலிலே அத்தனை பேரும் நின்று கொண்டிருந்த போது இல்லை ரமணர் வருகின்றாராம், இப்பொழுது பண்டாரங்களுக்கு இடமில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் வந்து அந்த பண்டாரங்களுக்கு எப்போது அனுமதியோ அப்போது இந்த பண்டாரம் வந்து என்று சொன்ன ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகான், யோகி ராம் சுரத்குமார் என்கின்ற போன்ற ஞான தபோவனத்து சித்தர்களால் நடைபெற்ற இந்த மண்ணிலே நாமும் நடக்கின்றோம் என்கின்ற உறுதிப்பொருளோடு நாம் ஆண்டுக்காண்டு பார்க்கக்கூடிய இந்த கார்த்திகை பெருவிழாவில் இன்றைய தினம் சபரிமலையில் எப்படி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள்புரி ஐயப்பா என்று வேண்டுகின்றோமோ, அதுபோல நமக்கு சிவபுராணமோ சண்முக கவசமோ புராணமோ இதிகாசமோ கதைகளை கேட்டு சொல்லக்கூடிய பாங்கோ தெரியவிட்டாலும் கூட ஒரே ஒற்றை மந்திரம், சிவா உன்னுடைய பன்னீராலும் பஞ்சகவியத்தாலும் அபிஷேகம் செய்வதை விட ஆண்டவனுக்கு ஒரு கண்ணீரால் அபிஷேகம் செய்து ஒரு அரளிப்பூவை எடுத்து போட்டு இல்லத்தில் இருந்தபடியே உங்கள் உள்ளம் குளிர நீங்களும் தீபம் ஏற்றி இன்றைக்கு கார்த்திகை பெருவிழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்லி கடந்த 2 மணி நேரம் 20 நிமிடங்களுக்கு மேலாக இல்லத்தில் இருந்தபடியே உலகத் தமிழர்கள் அனைவரும் திருவண்ணாமலைக்கு போன உணர்வை ஏற்படுத்திய 75 தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அரங்கத்தில் இருந்து என்னோடு நல்ல செய்திகளை சொன்னவர்களுக்கும் தொகுத்து தந்த உங்களுக்கும் நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி அண்ணாமலைக்கு அரோகரா என்கின்ற வாழ்த்து செய்தியோடு என் அளவிலே நான் நிறைவு சொல்கின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு இனிமையான சுவையான ஆன்மீக நிகழ்வில் நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.